டார்லிங், பல்லு செம்மையா வலிக்குது பாத்துக்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆமா, உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? உப்பாவது சீனியாவது சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்க நேரமா இது? மனுஷனுக்கு பல்வலி உயிர் போகுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க எல்லாருமே குளச்சல்ல இருக்கக்கூடிய ப்ரூஸ் டென்டல் கிளினிக்கை தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. உடனே நாங்களும் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். நாங்க போனதுமே அவங்க பல்லுல என்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கும்னு சொல்லி ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்தாங்க. பக்காவா செக் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட்னு கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. பண்ணி முடிச்சதும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இப்ப உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வலி இல்லாம அது போல பல்ல புடுங்காம கம்பி கெட்டுலயே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணலாம் எல்லாம் பற்றி தெளிவா சொன்னாங்க. எனக்கு 32 பல்லும் தெத்து பல்லா இருக்கிறதுனால அதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்னு அவங்க கிட்ட ஆலோசனை கேட்க அதுக்கும் தெளிவாட்டு விளக்கம் பண்ணாங்க. இவங்க இங்க வரக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸ் கிட்டையும் அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சு அதை பற்றி தெளிவாட்டு அவங்களுக்கு விளக்கி சொல்லி அவங்க சம்மதம் கேட்டு அவங்களுக்கு விருப்பம் இருந்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கே போவாங்க. சிறப்பான ஆலோசனை வழங்குறாங்க. இங்க உள்ள டாக்டர் இந்தியன் ஆர்மி காலேஜ்ல படிச்சு அங்கேயே வேலை பார்த்த ஆர்த்தோ டென்டிஸ்ட்னு கேள்விப்பட்டு தான் நான் இங்கே வந்தேன். இவங்க கூடிய மட்டும் பல்ல பிடுங்காம பல்லுல கம்பி போட்டு சரி பண்றதுலயே ஸ்பெஷலிஸ்ட். அப்படியே என் ஒய்ஃபுக்கு பல்ல இருந்த ஓட்டையும் அடைச்சிட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஃபீஸ் எல்லாம் ரொம்ப நியாயமா கம்மியா தான் இருந்தது. சரி மக்களை, இந்த ஹாஸ்பிட்டல் கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திங்கள் சந்தையில இருந்து குளச்சல் என்ட்ரன்ஸ் ஆகும்போது PMM ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் யமகா பைக் ஷோரூமுக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் இருக்குது.